இன்றைக்கு ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை வைத்தார். அந்த வார்த்தையை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 30வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 10வது வசனம். இவைகள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனங்கள் காண வேண்டும் என்றும் ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி சொற்களை உரைத்து மாயமானவர்களை திருஷ்டியுங்கள் என்று. இன்னொரு விஷயம் கொடுத்து வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 28வது வசனம். பூமியின் கடையாந்தரங்களிலையும் சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. 29வது வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆமேன். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த 2வது நாள் நம்மத்திலே அசைவாடுகிற ஆண்டவர், நம்மை நேசிக்கிற ஆண்டவர், இந்த ஜெபத்தை ஆண்டவர் கலந்து கொள்வதற்கு உதவி செய்த ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாக்கு கொடுக்கிறார். நான் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். இந்த 2வது நாள் ஆண்டவர் நமக்கு பலன் தரப்போகிறார். இந்த 2வது நாள் ஆண்டவர் நம்முடைய சத்துவத்தை கர்த்தர் பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். சில ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த சோர்வு என்கிற ஒன்று நமக்கு நிறைய நேரத்திலே வருகிறது. வெளி தோற்றத்தில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, வெளி தோற்றத்தில் ரொம்ப சந்தோஷமாய் ஒரு உற்சாகமாய் இருக்கிறது போல இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நிறைய நேரத்தில் ரொம்ப அதிகமான சோர்வு. அப்படின்னா ஒரு பலவீனம், எழும்ப முடியல, நினைக்கிறது மாதிரி ஜெபிக்க முடியல, நினைக்கிறது மாதிரி பரிசுத்தமாய் வாழ முடியல, நினைக்கிறது மாதிரி வேகமாக போக முடியல. இந்த மாதிரி சில நேரங்களில் சில காரியங்களை யோசிக்கும் போது ரொம்ப சோர்வாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுகிற உங்களுக்கு கூட நிறைய நேரத்தில் ஒருவேளை நீங்கள் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல ரொம்ப சோர்ந்து போய் இருக்கலாம். எனக்குள்ள அடிக்கடி ஒரு சோர்வு வருது. நான் ஒரு பலனே இல்லாதது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன், மனது அளவில் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் இன்று நமக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை அவர் பெருக பண்ணுகிறார். இன்று உங்களுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்க போகிறது. அவர் கொடுக்கிற இந்த பலத்தினால் நீங்கள் யோர்தானை தாண்ட போகிறீர்கள். அவர் கொடுக்கிற இந்த பலத்தால் நீங்கள் இரவு பகலாக 40 நாட்கள் எலியா அந்த ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும் நடந்து போனது போல உங்களுக்கு முன்பாக இருக்கிற மலைகளை, பர்வதங்களை, பெரிய பெரிய உயரங்களை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு பலன் தருவேன், நான் உன் சத்துவத்தை பெருக பண்ணுவேன், உன்னுடைய சோர்வுகளை நான் மாற்றுவேன். கர்த்தர் கொடுக்கிற அந்த பலத்தால் நமக்கு முன்பாக இருக்கிற அந்த பெரிய மலையை தாண்டுவோம் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி முழு மனதோடு கூட இப்பொழுது கர்த்தருடைய பலன் வருகிறது, ஆண்டவருடைய பலன் வருகிறது. நம்முடைய சோர்வுகளை எல்லாம் மாற்றுகிற தேவ
பலன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சோர்வு என்கிறது ஆண்டவருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஒரு மோசமான ஆயுதம் என்கிறது இந்த சோர்வு. இந்த சத்துரு நம்மை வஞ்சிக்கிற சத்துரு நிறைய நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன விதைப்பான் அப்படின்னா, இந்த சோர்வு என்கிற ஒன்றை அவன் எப்பொழுதுமே கொடுக்கணும்னு நினைச்சிட்டே இருப்பான். ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க வேதத்தில் சில மனிதர்களை வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் இந்த சோர்வு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்க அடுத்து எதை எதிர்பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா, சாவை விரும்பினார்கள். வேதத்தில் நீங்க எலியா தீர்க்கதரிசியை குறித்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அவரை மாதிரி உற்சாகமா யாருமே இருக்கவே முடியாது, அவரை மாதிரி பலசாலி யாருமே இருக்க முடியாது, அவரை போல ஊழியம் செய்கிறவர்கள் யாருமே இருக்க முடியாது, அவரை போல தைரியசாலி யாருமே இருக்க முடியாது. ஆனா பாருங்க, அவ்வளவு தூரம் பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் தங்களுடைய சரீரத்தை கிழித்து எங்களுடைய கடவுளே இறங்குங்கன்னு சொல்லும் போது இந்த தீர்க்கதரிசி கிண்டல் பண்றாரு. பாருங்க, உங்களுடைய தெய்வம் ஒருவேளை தூங்க போயிருப்பாரு, நீங்க தட்டி எழுப்புங்க, இன்னும் உங்க தெய்வம் எந்திரிக்கலையா? அவ்வளவு கிண்டல் பண்ண இந்த மனுஷன், வேதம் சொல்லுகிறது, ஒரு ஏசபேல் என்கிற ஒரு ராஜாவுடைய மனைவியினுடைய அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே ரொம்ப சோர்ந்து போயிட்டார். சோர்ந்து போய் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நல்லது. போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, சோர்ந்து போற அந்த மனுஷனை கர்த்தர் அப்படியே விட்டு விடல. ஒருவேளை இளம் பிராயத்தில் நிறைய பேர் உற்சாகமா நீங்க இருந்திருக்கலாம், போன ஆண்டு கூட நீங்க ரொம்ப உற்சாகமா இருந்திருக்கலாம். ஒரு 5 வருடத்திற்கு முன்பாக உங்களுக்கு இருந்த உற்சாகத்திற்கு அளவே இல்லை. ஆனா இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கும் போது உண்மையிலே நான் சோர்ந்து தான் போயிட்டேன் பாஸ்டர், எனக்கு அடிக்கடி ரொம்ப சோர்வு வருகிறது. இதனால நான் என்னென்னமோ நான் யோசிக்கிறேன், நான் வாழணுமா, நான் ஊழியம் செய்யணுமா, நான் இதெல்லாம் பண்ணுவேனா? ஆனால் ஆண்டவர் இன்று இந்த 2வது நாள் யுத்த ஜெபத்திலே எப்படி அந்த எலியாவினுடைய சோர்வை மாற்ற வேண்டும் என்று நினைத்தாரோ, அதே போல இந்த இடத்திலே கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். நீங்க இந்த சத்தத்தை கேட்கிற இடத்துல ஆண்டவர் கடந்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ சோர்ந்து போக கூடாது, நீ சோர்ந்து போக கூடாது. சோர்ந்து போகிற உனக்கு நான் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத உன்னுடைய சத்துவத்தை நான் பெருக பண்ணி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்கிறதை ஆண்டவர் நிரூபிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை சோர்வுக்காக ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்த நினைப்பார். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்த நினைப்பார். உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். அதற்கு நீங்க இடம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா, அந்த சோர்வு அதற்கு பிறகு உங்களை ஒண்ணுமே செய்ய விடாது. நேற்றையிலிருந்து ஆண்டவர் பேசுகிறார். இந்த 7 நாட்களுடைய கூட்டம் யாருக்காக அப்படின்னா, சாதாரணமானவர்களுக்காக அல்ல, ஸ்பெஷலானவர்களுக்காக. இந்த 7 நாட்களும் இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரும் நீங்க ஸ்பெஷல், நீங்க ஸ்பெஷல். உங்க மேலையும் என் மேலையும் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தையே வச்சிருக்கிறார். நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நமக்கு ஒரு பெரிய எதிர்காலமே கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போ அவ்வளோ பெரிய திட்டத்தினுடைய கீழே இருக்கிற அவ்வளோ பெரிய செலக்டடான ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க எதற்கு இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னா, சோர்வென்ற ஒன்றுக்கு நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. இன்றைக்கு இந்த ஜெபத்துல, இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, என்னை தட்டி எழுப்புங்க ஆண்டவரே, எனக்கு உயிர் கொடுங்க ஆண்டவரே, என் சிந்தைகளுக்கு உயிர் கொடுங்க ஆண்டவரே, என் தரிசனங்களுக்கு உயிர் கொடுங்க ஆண்டவரே, என்னுடைய எண்ணங்களுக்கு உயிர் கொடுங்க ஆண்டவரே, என்னுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவத்திற்கும் இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய ஜீவனை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். அவருடைய ஜீவன் கடந்து வர போகிறது. எலும்புகள் நிறைந்த
பள்ளத்தாக்கு, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, அதெல்லாம் எலும்புகளா கிடக்குது. ஆனா ஆவியானவர் அந்த பள்ளத்தாக்கு நடுவிலே ஊற்றப்படும் போது எலும்புகள் ஒன்றாய் சேர்ந்தது, சதைகள் உண்டானது. அந்த எலும்புகளுக்குள்ளே உயிர் கடந்து போனது, சதைகளுக்குள்ளே உயிர்ந்து கடைந்து போனது. உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பி நின்றது. இன்றைக்கு இந்த இரண்டாவது நாள் ஆவியானவருடைய ஒரு பெரிய வல்லமை நம்மேல் ஊற்றப்படும், அவருடைய மகிமை ஊற்றப்படும். அப்பொழுது உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையும், உயிர் அடையும், சேனையாய் நிற்கும். கேளுங்க, கேளுங்க. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர் இயேசுவே. இப்பொழுது சோர்ந்து போய் இருக்கிற என்னுடைய தரிசனத்திற்கு இப்பொழுது உயிர் கொடுக்கிறதற்கு உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். என்னுடைய சொப்பனங்களுக்கு உயிர் கொடுப்பதற்கு உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். என் மேல இருக்கிற அழைப்பு, என் மேல இருக்கிற அழைப்பு, சிஸ்டர் உங்க மேல இருக்கிற அழைப்பு ரொம்ப பெருசு. பிரதர் உங்க மேல இருக்கிற அழைப்பு ரொம்ப பெருசு. கர்த்தர் ஒரு பெரிய மகா பெரிய திட்டத்தையே வைத்திருக்கிறார், பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த திட்டத்தை நினைத்த சத்துரு உங்களை சோர்வுக்குள்ளாக்கி பலவீனப்படுத்த நினைக்கிறான். ஆனா ஆவியானவர் இன்றைக்கு அந்த உலர்ந்த எலும்புகள் மத்தியிலே ஆவியானவருடைய வல்லமை ஊற்றப்பட்டது போல இப்பொழுது ஊற்றப்படும். வனாந்தரங்கள் வயல்வெளியாய் மாற்றப்படும். ராதாலாராம் தனர ராதாலாராதரல ரோதாலாராதரரமா ராதாலாராதரரமா. என்னுடைய சோர்வுகளை மாற்றுகிற கர்த்தர், சோர்வுகளை மாற்றுகிற கர்த்தர். அப்போ இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கணும்னா, என் மேலே இருக்கிற அழைப்பு ரொம்ப பெருசு, உங்க ஒவ்வொருத்தர் மேலே வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. அப்போ அந்த திட்டம் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சோர்வு என்கிற ஒன்று வராதுன்னு சொல்லவே முடியாது. அவ்வளவு ஆக்டிவா இருந்த, அவ்வளவு ஒரு பலனா இருந்த எலியாவுக்கே அவ்வளோ பெரிய சோர்வு வரும்னா நமக்கு ஏன் வராது? கண்டிப்பா நமக்கு வரும். ஆனால் ஒன்று நீங்கள் நினைக்கணும், நமக்கு சோர்வு வந்தாலும் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற இயேசு என்னோடு இருக்கிறார். உங்களை தட்டி எழுப்புகிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 10வது வசனம். தாவீதோ 100 பேரோடு கூட தொடர்ந்து போனான், 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்காமல் நின்று போனார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல தாவீதற்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வருது. தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் அந்நிய நாட்டு ராஜா சிறைபிடித்து கொண்டு போனார். ஆனா அவனோடு இருந்த புருஷர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு பலனற்று போகும் மட்டும் அப்படியே அழுதார்கள். இப்போ தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான், அவ்வளவுதான், பலப்படுத்தி கொண்டான். எல்லாரும் அந்த ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், அந்த தண்டை பின்தொடருவேனா, நான் பிடிப்பேனா? கர்த்தர் சொன்னாரு, நீ தண்டை பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். உடனே அவன் கூட இருக்கிற ஜனங்களோட சோர்ந்து என்ன சொல்றான் அப்படின்னா, சரி வாங்க அப்படின்னு போறான். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஒரு ஆறு இடையில குறுக்க வருது. அவங்க நடக்கும்போது நடந்தாங்க, அந்த எல்லாரும் பிரயாணப்பட்டு சமமான வெளியிலே போகும்போது அந்த எல்லாரும் அந்த விஷயம் முன்னாடி வச்சு போனாங்க. ஆனா குறுக்க ஒரு ஆறு வந்துருச்சுன்னு சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, அந்த ஆற்றை கடக்க முடியாமல் கொஞ்சம் பேர், 200 பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ஆற்றை கடக்க முடியாமல் கரையிலே நின்றார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உங்க தலை மேல இருக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீ பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். நீ பின்தொடர், சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். உங்க மேல இருக்கிற அபிஷேகம், உங்க மேல ஆண்டவர் வச்ச வார்த்தை, ஆண்டவர் உங்க மேல வச்ச விஷன் என்ன அப்படின்னா, நீ பாட்டுக்கு போயிட்டே இரு, நீ தொடர்ந்து போ, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய்.
ஒன்று கூட இல்லாம நீங்க இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளுவீங்க. உங்களை விட்டு போனது திரும்ப வரும். நிறைய பேருக்கு கிடைக்காதது உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற பெரிய வாக்கு தத்தம். ஆனா இடையில நிறைய பேர் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஆறை போல பிரச்சனை. வேதம் சொல்லுகிறது, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ அக்கினியில் நடக்கும் போது அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நிறைய பேர் இந்த ஆறை கடக்கும் போது இந்த ஆறு மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த விஷனை மறந்துட்டாங்க, அந்த வாக்குத்தத்தத்தை மறந்துட்டாங்க, அந்த அழைப்பை மறந்துட்டாங்க. அந்த 200 பேரை போல இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க வந்து, சில ஆறுகள் உங்களுக்கு முன்பாக போகிறது, சில ஆறுகளுடைய தண்ணீர்கள் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அதை பார்த்து அந்த வாக்குத்தத்தத்தை மறந்து இங்கேயே நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஞாபகமே வரல. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல அந்த தண்ணீரை நீங்க கடக்கணும், அந்த ஆறுகளை நீங்க கடக்கணும். இன்றைக்கு கர்த்தர் அந்த பிரச்சனையை தாண்டக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் தரப்போகிறார். அந்த சோர்வை கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கும் போதே நிறைய பேர் சொல்லலாம், பாஸ்டர் நீங்க சொல்லுகிற வார்த்தை உண்மையானது, ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை அதுதான் பாஸ்டர், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். உங்க அம்மாவால திருப்ப முடியாதது, அப்பாவால திருப்ப முடியாதது, உங்க வம்சத்துல யாருமே செய்ய முடியாததை உன்னை கொண்டு செய்வேன்னு கர்த்தர் சின்ன வயசுலே வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் பேசேரை போன்ற ஆறு தடையா இருக்கிறது, அந்த பிரச்சனை தடையா இருக்கிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த ஆற்றை கடந்து போ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். அந்த ஆறை கடப்பதற்கு கர்த்தர் இப்பொழுது ஒரு புது பலனை கர்த்தர் நமக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு பிரச்சனையை பார்த்த உடனே, ஒரு ஆறை போன்ற ஒரு சூழ்நிலையை பார்த்த உடனே 200 பேர் என்ன பண்றாங்கன்னா, விடாய்த்து போய் உட்கார்றாங்க. எல்லாருக்கும் அழைப்பு இருக்கிறது, எல்லாருக்கும் தரிசனம் இருக்கிறது, ஆனா 200 பேர் அங்க இருந்துட்டாங்க பாருங்களேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க யாரும் அந்த லிஸ்ட்ல நீங்க வந்துடவே கூடாது. நிறைய பேருக்கு ஆண்டவர் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வனாந்தரம் வரும், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆறுகள் வரும், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அக்னி சோதனை வரும், படிப்படியா வரும். நீங்க பாருங்க, சில பிள்ளைகள் இந்த கேம் எல்லாம் விளையாடுறாங்க பாருங்க. இந்த கேம் எல்லாம் விளையாடும் போது பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டைமும் அவங்க தாண்டும் போது அதை விட பெரிய பெரிய டாஸ்க் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த கேம் உண்டு பண்ற மனிதர்கள் அப்படிதான், அந்த டாஸ்க் மேல போயிட்டே இருக்கும். அந்த கேம் மட்டும் இல்ல, உலகத்துல கூட சில உயரமான எட்டாத உயரங்களை அடைவதற்கு இன்டர்வியூ அப்படின்றது ஒண்ணு வைக்க மாட்டாங்க. அவ்வளவுதான், ஒரு இன்டர்வியூ வச்சாச்சு, உங்களை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அது பல கட்டம் இருக்கிறது, 7 படி 8 படி இருக்கிறது. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமா உங்கள்கிட்ட கேட்பாங்க, அடுத்து 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 அடுத்ததை விட. ஆனால் கடைசி வரையிலையும் அதை எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்கள் தங்களுக்கு உரிய இடத்தை அவர்கள் அடைவார்கள். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் எதற்காக அழைக்கிறார் அப்படின்னா, நீ பேசேர் ஆற்றில் நீ விடாய்த்து போய் இருக்காத, விடாய்த்து போய் உட்கார வேண்டாம். அதை நீ தாண்டக்கூடிய பலன் தருவார், அக்னியை தாண்டக்கூடிய பலன் தருவார். நீங்களும் நானும் அந்த தண்டை பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஹல்லேலூயா, சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஏனென்றால் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற கர்த்தர். வேதத்தில் நீங்க யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிப்பீர்களே, ஆனால் அந்த மனுஷனும் என்ன பண்றாரு அப்படின்னா, ரொம்ப சோர்ந்து போறாரு. அப்படின்னா ரொம்ப சோர்ந்து போய் தன்னுடைய வாழ்க்கையில சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறத பார்க்கலும் செத்து போறது நல்லா இருக்கும்னு நினைச்சு, மரண பரியந்தம் நான் இப்படி இருக்கிறது நல்லதுன்னு நினைச்சு ரொம்ப வெறுப்பை கொட்டுறாரு. ஆனா ஆண்டவர் இந்த யோனாவை எப்படியாவது உற்சாகப்படுத்தணும், அவனுக்குள்ள இருக்கிற எரிச்சலை எடுத்து போடணும், அந்த சோர்வை எடுத்து போடணும்னு ரொம்ப முயற்சி எடுக்கிறார். ஆனால் இந்த யோனா என்ன பண்ணலைன்னா, இடமே கொடுக்கல. இல்ல, நான் மாற மாட்டேன், நான் திருந்த மாட்டேன், எனக்கு இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை தான், நான் எப்படி எழும்புவேன். அவனுடைய இருதயத்தில் அந்த சோர்வுக்கு அப்படியே அடிபணிந்து விட்டான். இந்த ஜெபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க யாரோ ஒருவர்
அப்படி இடம் கொடுத்திருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க அப்படி இடம் கொடுக்காதீங்க. யோனாவை மாதிரி நீங்க இருக்காதீங்க. இந்த இரண்டாவது நாள் ஒரு தேவன் நம்மத்திலே உலாவுகிறார். அவர் எப்படி உலாவுறார் அப்படின்னு சொன்னா, நிறைய பேரை தட்டி கொடுக்கிறதற்கு ஆண்டவர் உலாவுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து நம்மளை உற்சாகப்படுத்துகிறது அவ்வளவு விருப்பப்படுகிற தேவன். பாருங்க, ஒரு விசை வந்து இதை மறக்கவே முடியாது. ஊழியத்தில் வந்து ரொம்ப சோர்ந்து போய் அப்படின்னா அவ்வளோதான், இதுக்கு மேலே எப்படி இந்த ஊழியத்தை செய்ய மாட்டேன், செய்ய முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போய் மனம் உடஞ்சு அப்படியே காந்திபுரத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கிறேன், பஸ் ஏறுறதுக்காக நின்றுட்டு இருக்கிறேன். அன்னைக்கு ஆண்டவர் வந்து அந்த கொடுத்த அந்த வார்த்தையை மறக்கவே முடியாது. நான் இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஒரு குட்டி பையன் பாருங்க, அந்த ரோட்ல வந்து கிராஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான். வண்டி வந்துட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. அவன் பயந்து பின்னாடி வந்துட்டே இருக்கிறான். ஆனா அவங்க அப்பா கடையிலிருந்து அவர் வர்றாரு. வந்த உடனே அந்த பையனுடைய கையை பிடிச்சாரு. பிடிச்ச அடுத்த செகண்ட்ல வந்து அந்த பையன் ரோட்ல பார்க்கவே இல்லை. அது வரைக்கும் ரோட்ல பார்த்தான், அது வரைக்கும் ரோடை பார்த்து பயந்தான். ஆனா அப்பா கையை பிடிச்ச உடனே எந்த ரோடையும் பார்க்காம ஒரு சின்ன தேங்காய், அந்த சின்ன அந்த ஒரு கண், அதை போய் காலில் தட்டி விளையாடிட்டு போனதை பார்த்த உடனே ஆண்டவர் என் கூட பேச ஆரம்பிச்சார். அந்த சின்ன பையனை பாரு, அவன் என்ன பண்ணுனா, அவன் வந்து தனியாய் கடந்து போகும்போது பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போனான்ல, அவங்க அப்பா கையை பிடிச்சிருக்கான்ல, இப்போ அவன் வந்து பிரச்சனையே பார்க்கல. நீ எதுக்கு பிரச்சனையை பார்க்குற, உன் கையை நான் பிடிச்சிருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் பேசினார். அதே தேவன் தான் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் பார்த்து சொல்றாரு, நீ அப்பாவுடைய கையை பிடிச்சிருக்கிறீங்க. வாக்கு கொடுத்தது அப்பா, தரிசனம் கொடுத்தது கர்த்தர். அவர் வாக்கு கொடுக்கிறார். நீ எழும்பு, தூசியை உதறிவிட்டு எழும்பு, தூசியை உதறிவிட்டு எழும்பு, சோர்வை உதறிவிட்டு எழும்பு. நீ எழும்பி நின்றால் உனக்கு முன்பாக பாகால்கள் முழங்கால் படியிடும். நீ எழும்பி நின்பாய் ஆனால் சமுத்திரம் உங்களுக்கு அடங்கும். நீங்கள் எழும்பி நிற்பீர்களே ஆனால் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். கரங்களை தட்டி அந்த உற்சாகமான ஆவி இப்போ எங்க மேல கடந்து வரட்டும். எங்களை நிரப்புகிறவர். ஹல்லேலூயா. பலவீன பகுதியெல்லாம் இப்பொழுது பலனாய் மாறுவதாக. ஸ்தோத்திரம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். இந்த இரண்டாவது நாள் அசைவாடுகிற தேவன் யார் அப்படின்னா, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். இனி எது நடந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போவது இல்லை. உங்களுடைய உள்ளான மனுஷனை ஆண்டவர் பலப்படுத்த போறார். உங்க மைண்ட ஆண்டவர் பலப்படுத்த போறார். உங்க உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையும் சரீரத்தை கர்த்தர் பலப்படுத்த போறார். இனி ஹல்லேலூயா. இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு உமக்கு நான் பலி செலுத்துவேன். நான் நம்புறேன், இன்னையிலிருந்து ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அக்னி துகளை உங்க மேல வைக்க போறார். உங்களை பார்க்குறவங்க நிறைய பேர் இனி பழையது மாதிரி உங்களை பார்க்க போறது இல்லை. சின்ன விஷயத்துக்கெல்லாம் சோர்ந்து போன நீங்க இனி சோர்ந்து போறதற்கு கர்த்தர் விட மாட்டார். இனி ஒரு உற்சாகமான ஆவிய தேவன் உங்களுக்குள்ள வைப்பாரு. உங்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற அக்கினி இனி எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை சோர்ந்து போக பண்ணாது. 2 கையை மேல உயர்த்தி இந்த கிருபை எனக்கு வேணும் கேளுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல இந்த இரண்டாவது நாள் ஆண்டவர் நிறைய பேர்களுக்கு கழுகுக்கு ஒத்த பலனா ஆண்டவர் தரப்போறாரு. கழுகுக்கு ஒத்த பலனா ஆண்டவர் தரப்போறாரு. உங்களை மேலே உயர 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 மனுஷனுடைய எல்லையை தாண்டி, உங்களுக்கு நீங்கள் நியமித்திருக்கிற எல்லையை தாண்டி, உங்க அம்மா அப்பா உங்களுக்கு வச்சிருக்கிற எல்லையை தாண்டி, உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு வச்சிருக்கிற எல்லையை தாண்டி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை உயரே கொண்டு போவேன்.
இது கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது ஆண்டவருடைய வார்த்தை. எஸ் எஸ் வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன்னை கர்த்தர் அப்படிதான் உன்னுடைய அம்மா அப்பா வச்சிருக்கிற அந்த எல்லை கோட்டை தாண்டி கர்த்தர் உன்னை வளர பண்ண போகிறார். பலன் பலன் கேளுங்க. இயேசுவா இப்பொழுது சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன், பெருக பண்ணுகிற தேவன், பெருக பண்ணுகிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன். சோர்ந்து போகிறவனுக்கு நீங்க உற்சாகமா மட்டும் மாறிட்டீங்க, சோர்வுன்ற ஒன்றை மட்டும் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நான் நம்புறேன் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த தண்டை பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். ஆமென். வெற்றியுள்ள வெற்றியாய் வாழ போகிற ஒரு பரிசுத்தவானுக்கு, ஒரு பரிசுத்த வாட்டிக்கு, வெற்றியாய் வாழ அபிஷேகம் பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தடையாய் நிற்கிறதே என்ன அப்படின்னா, சோர்வு தாங்க தடையா நிற்கும். சோர்வாங்க தடையா நிற்கும். மரணம் கூட நம்மளை சோர்வுக்குள்ளாக கூடாது. யாரையாவது ஒருத்தர் நீங்க இழந்ததுக்கு அப்புறம் சோர்வாயிருக்கலாம். எங்க அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உற்சாகமா இருந்தேன், அதுக்கப்புறம் நான் சோர்ந்து போனேன். யாரோ ஒருத்தரை இழந்ததுக்கு அப்புறம் தான் பாச நான் சோர்ந்து போனேன். நான் இப்போ ரொம்ப சோர்வா இருக்கிறேன், நான் சோர்ந்துட்டேன், எனக்குள்ள இருக்கிற உற்சாகமே போயிருச்சு. ஆனா அதை அறிந்த தேவன் தான் இன்றைக்கு நமக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டே இருக்கிறார். நாம் வேதத்தில் இந்த சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கறத வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. அப்படின்னா ஒவ்வொருத்தரையா ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சோர்ந்து போகிறவர்களை கர்த்தர் அப்படி விடுறதே இல்லை, யாரையுமே விடலை. அவருடைய பிள்ளையா இருந்து அவரை நேசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா, சோர்வா இருந்த உடனே ஏதாவது ஒன்றை கர்த்தர் அவர்களுக்கு செய்து அவர்களை உற்சாகப்படுத்தணுன்றதெல்லாம் ஆண்டவர் ரொம்ப வாஞ்சையா இருக்கிறார். அதில் ஒரு மனிதனை நான் நிறைய பேரை இன்றைக்கி காலையிலேருந்து தியானிச்சுட்டே இருக்கிறேன். ஆனால் ஒரு மனுஷன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படின்னா சோர்வனுடைய உச்சகட்டத்திற்கு போய் அவ்வளோதான், இனி நான் எழும்பவே மாட்டேன்ற அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கை அவனுக்கு முடிஞ்சிருச்சு. அப்படின்னா ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு தரிசனத்தை கொடுக்கும் போதே எப்படி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு முட்செடி, அந்த முட்செடியில் அக்கினி பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது. ஆனால் அந்த முட்செடியிலே இருக்கிற ஒரு இலை கூட என்ன பண்ணலைன்னா அப்படிதான். அப்படின்னா அந்த மோசேயினுடைய வாழ்க்கையை தான் நான் தியானிச்சேன். மோசேயினுடைய வாழ்க்கை இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அது நல்ல செடியா இல்லை, நல்ல செடியா இல்லை, அது முட்செடியா இருக்குது. ஆனா அந்த ஏற்கனவே அது முட்செடி, ஏற்கனவே அது வேண்டாதது, ஏற்கனவே அது உதவாதது. ஆனா அதுக்கு மேல இப்ப என்ன எரியுது அப்படின்னா, அக்கினி எரியுது. மோசையினுடைய நிலைமை இப்ப என்ன நிலைமை அப்படின்னு சொன்னா, முட்செடியை போன்ற நிலைமை. அப்படின்னா அவளது எல்லாத்தை விட கழிச்சு போட்டது பிரயோஜனம் இல்லாதது, அந்த பிரச்சனை போதாதுன்னு சொல்லி இன்னும் அக்கினி எரிஞ்சிட்டு இருக்குது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த அக்கினி எரிஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு சத்தம் அங்க வருது. அந்த சத்தம் என்ன வருது அப்படின்னு சொன்னா, உன் பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் அது பரிசுத்தமான இடம். ஹல்லேலூயா. நான் நம்புறேன், ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் இன்றைக்கு வாழ்க்கை கொடுக்கிறார். ஏற்கனவே ஒரு பிரச்சனை பாஸ்டர், ஏற்கனவே ஒரு வியாதி, ஏற்கனவே நான் பிரயோஜனப்பட மாட்டேன், அப்படிப்பட்ட ஒண்ணுதான் என் தலை மேல அப்படி சாபம் இருக்கு. ஆனா அதற்கு இடையில இப்ப நான் சந்திக்கிற முட்செடியில எரிகிற அக்கினி ரொம்ப பெருசா இருக்குது. ஆனால் நான் நம்புகிறேன், அப்படிப்பட்ட மனிதர்களையும் என் தேவன் தட்டி கொடுத்து பலப்படுத்துவதற்கு என் தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். உங்களை எழும்ப பண்ணுவார், உங்களை எழும்ப பண்ணுவார். உங்க சோர்வுகளில் இருந்து கர்த்தர் இன்னைக்கு விடுதலை தருவார். எலியாவை எழும்ப பண்ணின கர்த்தர், ஆமென், நகோமியை எழும்ப பண்ணின தேவன், ரூத்தை எழும்ப பண்ணின தேவன், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, இப்ப அந்த பலன் வந்துட்டே இருக்குது. ஆராதனை பண்ண வந்துட்டே இருக்குது. சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் நீங்கள் புது பலன் அடைவீர்கள். மறுபடியும் கழுகை போல உங்களுக்கு ஒரு புது பலன் வரும், புது பலன் வரும். கர்த்தரே அதை தருவார். ஹல்லேலூயா.
இந்த மோசேயை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இவனுடைய சோர்வுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு 5 சிச்சுவேஷன், ஒரு 5 விதமான ஒரு சூழ்நிலையை நான் தியானிச்சேன். நான் நம்புறேன் இன்னைக்கு ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க இந்த 5 விதமான சூழ்நிலையை எதிர்கொள்றதுனால வெளியில உற்சாகமாய் காணப்பட்டாலும் உள்ள சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் அவர்களை உற்சாகப்படுத்த போகிறார். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரத்திற்கு போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரெயரில் ஒருவனை எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவனும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை அவனை மணலிலே புதைத்து போட்டான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த முதலாவது 11வது வசனத்தை வாசிக்கும் போது மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரிடத்திற்கு போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து, நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த மோசே ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் அப்படின்னா ஆண்டவர் இவனுடைய பிறப்பிலிருந்தே இவன் மேல ஆண்டவர் ஒரு பெரிய விஷனை வச்சிருந்தார். உங்க மேலையும் என் மேலையும் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாரோ அதே போல பிறக்கும் போதே மோசையின் மேல ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தை ஆண்டவர் வச்சிருந்தார். இப்போ சின்ன வயசுல ஓகே, ஆனா அவன் பெரியவன் ஆன போது தன்னுடைய அரண்மனையில உட்காரல. வேதம் சொல்லுகிறது சுமை சுமக்கிற தன்னுடைய சகோதரரிடத்திலே கடந்து போனானாமா. அப்படின்னா என்ன அப்படின்னா சின்ன வயதிலிருந்தே இவனுக்குள்ள ஒரு பெரிய கனவு இருக்கிறது. என்ன கனவு அப்படின்னா அவனுடைய தாய் அவனை பார்வோனுடைய குமாரத்தி தான் தன்னுடைய பிள்ளை என்று எடுத்து வளர்த்துனாங்க. ஆனா வேலைக்காரியா வச்ச பால் கொடுக்கிறதுக்காக வேலைக்காரியா வச்ச அந்த சிஸ்டரே அவங்களே யாருன்னா இவங்க அம்மா. அதனால இவங்க அம்மா பால் ஊட்டும் போதெல்லாம் அவனுக்குள்ள என்ன விதைச்சாங்க அப்படின்னு சொன்னா தரிசனத்தை விதைச்சாங்க. எப்பா, நான் உண்மையான வாடகை தாய் அல்ல, நான் தான் அவனுடைய சொந்த தாய். ஆண்டவர் என் கையிலேயே உன்னை கொடுத்திருக்கிறாரு. நீ ஸ்பெஷலாய் அழைக்கப்பட்டவன். இந்த ஜனங்கள் உன்னுடைய சகோதரர்கள், உன்னுடைய சகோதரிகள். இவர்களை நீங்க மீட்டு கொண்டு போகணும். இவங்களை நீ பெரிய இடம் நீங்க கானானுக்கு கொண்டு போகணும். இந்த மாதிரி ஒரு தரிசனத்தை தன்னுடைய தாயே அவனுக்கு விதைச்சிருக்கிறாங்க. அப்போ சின்ன வயதிலிருந்து இவனுக்குள்ள என்ன ஓடுது அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் என் சகோதரர்களை இந்த இடத்திலிருந்து மீட்டு நான் கொண்டு போவேன். தரிசனம், நான் அப்படி ஆவேன், நான் இப்படி வருவேன், நான் இப்படி சொல்லுவேன், நான் இப்படி பிரசங்கம் பண்ணுவேன், நான் இப்படி ஜனங்களுக்கு போதிப்பேன், நான் இப்படியெல்லாம் ஜனங்களை கூட்டிட்டு போவேன்ற நிறைய தரிசனங்கள் அவனுக்குள்ளே இருந்துச்சு. ஆனா இப்போ என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு சொன்னா, அவனுடைய மனதிலே இருந்த ஒரு கற்பனை கூட அவனுக்கு கை கொடுக்கவே இல்லை. அத்தனை கற்பனைகளும் சின்ன பின்னம் ஆயிருச்சு, உடஞ்சிருச்சு. வாலிப வயசுல நினைச்சதெல்லாம் உடஞ்சிருச்சு, சின்ன வயசுல நினைச்சதெல்லாம் உடஞ்சிருச்சு, அம்மா சொன்னதெல்லாம் உடஞ்சிருச்சு, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற தன்னுடைய சிஸ்டர் சொன்னதெல்லாம் உடஞ்சிருச்சு. எல்லா தரிசனத்தையும் நடக்காது என்கிற ஒரு சூழ்நிலையில இந்த மோசைக்குள்ள என்ன வருது அப்படின்னா ஒரு பெரிய சோர்வு உள்ளுக்குள்ளே வருகிறது. ஆனால் என்னுடைய தேவனாகிய கர்த்தர் இந்த முச்செடியின் மத்தியிலே கர்த்தர் ஒரு சோர்ந்து போற மனுஷனுக்கு கர்த்தர் மறுபடியும் தரிசனத்தை கர்த்தர் தருகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க தான் அப்படி இருந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். பாஸ்டர், என்னுடைய தரிசனம் எல்லாம் போயிருச்சு, நான் எவ்வளவு கனவு கண்டன் தெரியுமா, எவ்வளவு கனவு எனக்குள்ள இருந்துச்சு, இந்த படிப்பு படிச்சா நான் இப்படி ஆவேன்னு நான் நினைச்சேன், அதற்காக இவ்வளவு நான் பிரயாசம் எடுத்தேன், நான் அதற்காக இவ்வளவு நான் படித்தேன், எனக்குள்ள நிறைய விஷன் இருந்துச்சு, நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும், எங்க அம்மாவை அப்படி வச்சுக்கணும், எங்க அப்பா அப்படி பச்சுக்கணும், எனக்கு நான் இவ்வளவு ஊழியம் செய்யணும், நான் இத்தனை ஊழியத்தை தாங்கணும். ஆனா எல்லா தரிசனங்களும் இன்றைக்கு இந்த மோசையை போல எல்லாம் உடைஞ்சு போயிருக்கலாம். இப்ப எந்த தரிசனமும் அவனுக்குள்ளே இல்லை. அவன் வாழ்வதே கஷ்டமா இருக்குது. அவனே இன்னொருத்தடத்துல டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறான். அவனே இன்னொருத்தருடைய சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இவன் ஆயிரக்கணக்கான 20 லட்சம் பேருக்கு இவன் தலைவனாய் இருப்பேன் என்கிற தரிசனம் பிறக்கும் போது வளரும் போது இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நிலைமை என்னன்னா, இன்னொருத்தருடைய உதவியை தேடி அவரிடத்திலிருந்து வாங்கி சாப்பிடுற அளவுக்கு அவன் சூழ்நிலை மாற்றப்பட்டது. ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என் தேவன் அவனை கர்த்தர் தேடி வந்தார்.
கர்த்தர் சோர்ந்து போகிற அவனுக்கு கர்த்தர் பலன் கொடுத்தார். உன்னுடைய தரிசனத்தை வைத்தவர் கர்த்தர், அந்த விஷனை வைத்தவர் கர்த்தர், அந்த ஆசையை வைத்தவர் கர்த்தர், அந்த விருப்பத்தை வைத்தவர் கர்த்தர். அவர் எப்படி நிறைவேற்றாமல் போவார்? நான் நம்புகிறேன். இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே சோர்ந்து போய் இருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன் தரிசனத்திற்கு மறுபடியும் தேவன் உயிர் கொடுக்க போகிறார், உயிர் கொடுக்க போகிறாய். இல்லை, அது தேவன் தான் உனக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். உன்னுடைய தாயார் உன்னை குறித்து சொன்னது உண்மைதான். ஆமே, உன்னை குறித்து உன்னுடைய ஊழியக்காரர் சொன்னது உண்மைதான். நீ நினைச்சது அது உன்னுடைய கனவு அல்ல, அது கர்த்தர் உனக்கு கொடுத்த கனவு, தேவன் உனக்கு கொடுத்த கனவு. அந்த விஷன் உன்னுடைய நினைப்பல்ல, தேவன் உன்மேல் வைத்தது. இந்த 7 நாள் கூட்டத்திற்குள்ளே மறுபடியும் அந்த தரிசனத்திற்கு தேவன் உயிர் கொடுத்து உன்னை பயன்படுத்துவேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். உங்களுடைய கனவுகள் நிறைவேறும், உங்களுடைய யோசனைகள் உறுதிப்படுத்தப்படும், உங்களுடைய எண்ணங்கள் நடக்கும். காற்றை காண மாட்டீர்கள், மழையை பார்க்க மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அந்த தரிசனம் மறுபடியும் ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, கர்த்தர் மோசேயை தேடி வந்தது போலதான் இன்றைக்கு உங்களை தேடி வர்றாரு. இந்த வார்த்தை நிறைய பேருடைய வாழ்க்கையில உண்மை. என்னுடைய கனவெல்லாம் நான் புதைச்சிட்டேன். இந்த மாதிரி சூழ்நிலையில நான் என்ன பண்ணுவேன்? 10 பேருக்கு பிரயோஜனம் உள்ள நபரா மாறணும்னு நினைச்சேன்னா 10 பேரிடத்துல கையேந்திர ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துச்சேன்னு சோர்ந்து போகிற ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்த கர்த்தர் விரும்புறாரு. கையை உயர்த்தி, இயேசுவா, என் தரிசனத்திற்கு மறுபடியும் உயிர் கொடுக்கிறதற்கு வாரும் என்று சொல்லுங்கள். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாருடைய அரிக்கட்டுகளும் வணங்கி நிற்கும் போது உங்களுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறதை கர்த்தர் காண்பித்தார் அல்லவா? அந்த அரிக்கட்டு ஒரு நாள் நிமிரும். யோசேப்பே, சின்ன வயதிலே உனக்கு கொடுத்திருக்கிற சொப்பனம் அது மாறாது. இன்றைக்கு உன்னுடைய அரிக்கட்டு வணங்கி நிற்கிறது மாதிரி இருந்தாலும் ஏற்ற காலத்திலே, ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் ஆண்டவர் வந்து எவ்வளோ தூரம் மோசே வந்து வேண்டாம் என்ன தட்டி எழுப்பணும்னு நீங்கள் நினைக்காதீங்க ஆண்டவரே, எனக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க ஆண்டவரே. நான் ஆல்ரெடி ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், ரொம்பவே சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னா ஆண்டவர் திரும்ப 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 மோசையை பார்த்து சொல்றாரு, இல்லப்பா உன் மேல பெரிய திட்டத்தையே நான் வச்சிருக்கிறேன், நீ வா உன்கிட்ட நான் பெரிய பொறுப்பு கொடுக்குறேன்னு சொல்லும்போது மோசே வாயை திறந்து சொன்னதெல்லாம் என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா, வேண்டாம் வேற யாரையாவது அனுப்புங்க ஆண்டவரே, எனக்கு அந்த மாதிரி எண்ணமே இல்லை ஆண்டவரே, எனக்கு என்னமோ போயிருச்சு ஆண்டவரே. ஆனா வேதம் சொல்லுது, அவன் திரும்ப 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 எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட ஆண்டவர் அவனை விட்டாரா? கண்டிப்பாக விடவே இல்லை. 20 லட்சம் ஜனங்களுக்கு கர்த்தர் அவனை தலைவனாய் மாற்றிட்டு தான் கர்த்தர் அவனை எடுத்துக்கிட்டாரு. அந்த தேவனை தான் இன்றைக்கு ஆராதிக்கிறோம். நான் நம்புறேன், யாராவது ஒருத்தர் நீங்க ஒருவேளை இன்னைக்கு அதே சிச்சுவேஷன்லாம் வந்திருக்கலாம், பாஸ்டர் என்ன உற்சாகப்படுத்த வேண்டாம், என்ன உற்சாகப்படுத்தாதீங்க ஆண்டவரே, என்ன உற்சாகப்படுத்தி என்ன பண்ண போறீங்க? வேற யாரையாவது ஒரு 4 பேரை தட்டி கொடுங்க ஆண்டவரே, நான் ரொம்ப மோசமான ஆளு, நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன், அதனால என்ன எல்லாம் நீங்க தட்டி கொடுக்கறது வேஸ்ட், நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களை தான் தேடி வந்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் நீங்க கலந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் உந்த மோசையை தேடி வந்திருக்கிறார். இல்ல நடக்கும், அந்நிய கண்கள் அல்ல, உங்க கண்கள் அதை பார்க்கும், உங்க கண்கள் பார்க்கும். ரெண்டாவதாக இந்த மோசே வந்து எவ்வளோ பெரிய டவுன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த டவுன் என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய கனவெல்லாம் என்ன பச்சுன்னா போயிடுச்சு, அவனுடைய கனவெல்லாம் சிதைக்கப்பட்டுச்சு. அவனுடைய கனவுகளுக்கு வந்து உயிரே கொடுக்கல, அவ்வளோதான், நம்ம முடிஞ்சிட்டோன்னு, நம்ம ஆசைப்படுறது எதுவுமே நடக்காதுன்ற ஒரு முடிக்கு வந்துட்டான். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள்
7ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்க போலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாமா? 22வது வசனம், மோசே எகிப்தியனுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். மோசே எகிப்தியனுடைய சகல சாஸ்திரங்களிலையும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். பாருங்க, இந்த மோசையை நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நான் திக்குவாய், நான் மந்தனா உள்ளவன் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு பேச தெரியாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஓ இவன் ஒருவேளை பேச தெரியாத ஆளோ, இவனுக்கு உண்மையிலே வாய் திக்கிட்டே இருக்குமோ, இவனால பேச முடியாது போல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த மோசே என்கிற இந்த கேரக்டர் நீங்களும் நானும் நினைக்கிறது மாதிரி சாதாரணமான ஆள் கிடையாது. யார் தெரியுமா? எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலையும் கற்பிக்கப்பட்டு. அப்படின்னா எகிப்தியர்களுக்கு இருக்கிற படிப்பினை அப்படின்றது, அந்த சாஸ்திர சம்பிரதாயம் அப்படின்றது பெரிய பெரிய புத்தகங்கள், பெரிய பெரிய அறிஞர்கள் கிட்டத்தில் படித்தது அத்தனையும் படித்து தேர்ந்து, படித்தது மட்டுமல்ல வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அப்படின்னா ஒரு மிகப்பெரிய, நம்ம சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு வல்லமை உள்ளவன் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு எல்லாரும் நிறைய பேர் இருப்பாங்களே, எல்லாம் அவனுக்கு பண்ண தெரியும், அவனுக்கு செய்ய தெரியும், அவன் ஒரு பெரிய படிப்பாளி, அவன் ஒரு பெரிய திறமசாலி, அவன் எதை வேணாலும் பண்ணுவான். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்ன நிலைமை அப்படின்னு சொன்னால், அவனுடைய சின்ன வயசில் அவன் படித்த படிப்பு எதுவுமே அவனுக்கு கை கொடுக்காம, அவனுடைய திறமைகள் எதுவுமே கை கொடுக்காம, இன்னைக்கு இங்கே மீதியான் தேசத்தில் எப்படி உட்கார்ந்துருக்கான்னா, ஜீரோவா உட்கார்ந்துருக்கிறான். அவனை தேடி அவனை பலப்படுத்துவதற்காக தான் ஆண்டவர் கிருபையாய் கடந்து வந்தார். ஹல்லேலூயா. நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற ஒரு தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல நிலைவரமா இருக்கிறத நான் உணர்றேன். நிறைய பேர் அந்த பிரசன்னம் மார்போட அப்படியே அணைக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். நிறைய பேருடைய தலையின் மேலே அவருடைய கரத்தை வைக்கிறத நான் உணர்றேன். அவர் வாக்கு கொடுக்கிறார், நீ பெரிய திறமைசாலியாக இருக்கலாம், பெரிய திறமைசாலியாக இருக்கலாம். பாஸ்டர், இந்த மோசையினுடைய வாழ்க்கை தான் பாஸ்டர் என்னுடைய வாழ்க்கை. நான் ரொம்ப நல்லா பாடுவேன், நான் ரொம்ப நல்லா படிப்பேன், எல்லா இடத்துலையும் நான் ஃபஸ்ட்டு, என் வீட்டில் நான் தான் நல்ல எல்லாத்துலேயும் ரொம்ப ஞானமாக இருக்கிற ஆள் நான் தான். என்னை பார்த்து நல்லா இருப்பேன்னு சொல்லாதவங்களே இல்லை பாஸ்டர். என்னை பார்த்து நிறைய டீச்சர்ஸ் நீ நல்லா வருவேன்னு கூட சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு என்னை விட்டு எல்லாமே போயிருச்சு. என்னுடைய திறமை எனக்கு போயிருச்சு, என்னுடைய அழகு என்னை விட்டு போயிருச்சு, என்னுடைய பர்சனாலிட்டி என்னை விட்டு போயிருச்சு, எல்லா பலனும் என்னை விட்டு போய் இன்றைக்கு மோசையை போல ஏதோ ஒரு ஓரத்தில் இனி நான் எழும்புவது கடினம் என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைய, உன்னுடைய மகனை, உன்னுடைய மகளை இப்பொழுது கர்த்தருடைய கரம் வந்து தொட்டு அந்த மோசைக்கு ஒரு அழைப்பு கொடுத்தது போல சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர் கரங்களை தட்டி அவர் மறுபடியும் உங்களுக்கு திறமைகளை கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தர் திறமைகளை தரப்போகிறார். மனிதனால் கொடுக்கப்பட்டிருக்கிற திறமை அல்ல, தேவனால் கொடுக்கப்பட போகிறது. கர்த்தர் இனி உங்களுக்கு திறமைகளை கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. உலகத்திலே இருக்கிற படிப்பினால் வருகிற திறமை, உலகத்திலே இருக்கிற கோச்சஸ்னால வருகிற திறமை அது வேறு. அதுதான் வேதம் சொல்லுகிறது. தாவீதுனுடைய சகோதரர்களுக்கு கிடைச்ச திறமை அந்த திறமை தான். தங்களுடைய படிப்பினையினால, தங்களுடைய கோச்சஸ்னால வந்த திறமை அந்த திறமை. ஆனால் தாவீதிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திறமை யாராலையும் கொடுக்கப்பட்டது அல்ல, தேவனாலே கொடுக்கப்பட்டது. அவன் யுத்த வீரன், அவன் காரிய சமர்த்தன். கர்த்தர் அவனோடே இருக்கிறார். நான் நம்புகிறேன், உலகத்திலே உங்களுக்கு கிடைச்ச எந்த திறமைகளும் உங்களுக்கு கை கொடுக்காவிட்டாலும் இந்த 2வது நாள் யுத்த ஜபத்திலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு திறமையை கொடுப்பேன். கர்த்தர் உங்களுக்கு திறமையை தருவார். உங்கள் வாயோட கர்த்தர் இருந்து பேசுவார். உங்களுடைய கையிலே இருக்கிற கோல் அற்புதத்தின் கோலாய் மாறும். உங்க பிள்ளைக்கு கர்த்தர் ஒரு திறமையை கர்த்தர் தருவார். நம்புறவங்க கரங்களை தட்டி நம்புறேன், நம்புறேன், நம்புறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை, நீங்க எவ்வளவு டீப்பா சோர்ந்து போனாலும் இன்னைக்கு உங்களை தட்டி எழுப்புவேன்றத
கர்த்தர் நிரூபிக்கிறார். நம்பர் 1, முதலாவதாக இந்த தேவனுடைய மனுஷனாகிய மோசைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருந்த ஒரு பெரிய சோர்வு என்ன அப்படின்னா, என்னுடைய கனவுகள் எல்லாம் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாக்கப்பட்டதுனால அவன் ரொம்ப சோர்ந்து போயிட்டான். எல்லாம் போச்சு. படித்த படிப்பெல்லாம் வேற, அது போச்சு. நம்பர் 2, இரண்டாவதாக இவனை மாதிரி திறமைசாலி யாருமே இல்லை, இவனை மாதிரி டேலண்ட் உள்ளவன் யாருமே இல்லை. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவனுடைய ஒரு டேலண்ட் கூட இவனுக்கு என்ன பண்ணலை சொல்லுங்களேன், கை கொடுக்கவே இல்லைங்க. ஒரு டேலண்ட் கூட கை கொடுக்கல. இன்னைக்கு எங்கேயாவது மேடை போட்டு அவர் பேசுறாரா மோசை அப்படின்னு கேட்டால் கிடையாது. இன்னைக்கு யாருக்காவது 10 பேருக்கு உட்காந்து மோசை வந்து பாடம் நடத்துறாருன்னு கேட்டால் கிடையாது. ஆனால் படித்ததெல்லாம் இதுக்காக தான், அவருக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் இதற்காக தான். ஆனால் அவருடைய எந்த டேலண்ட்டுமே யூஸ் பண்ணாமல் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா, மாமனாருடைய ஆடை மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. அவர் படித்ததுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, அவருடைய டேலண்ட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. யாரோ ஒருத்தரை கர்த்தர் இன்னைக்கு தேற்றிட்டே இருக்கிறாரு, பாஸ்டர் இந்த மோசை அதுதான் பாஸ்டர், நான் தான் பாஸ்டர். ஆனால் உங்கள் மேலே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். நீங்க படிச்ச படிப்பை காட்டிலும், நீங்க வளர்த்தி கொண்ட திறமையை காட்டிலும், அவர் கொடுக்கிற ஞானம், அவர் கொடுக்கிற திறமை உங்களை எட்டாத உயரத்திற்கு கொண்டு போய் விடும். உங்க பிள்ளைக்கு நீங்க கொடுத்த படிப்பை விட, உங்க பிள்ளைக்கு நீங்க கொட்டு கொடுத்த திறமையை விட அவன் மேல கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம், கர்த்தர் அவன் மேல வச்சிருக்கிற கிருபை அவனை எட்டாத உயரத்திற்கு கொண்டு போகும். பிரதர், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. சிஸ்டர், இது தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த 7 நாள் ஜெபத்திற்கு பிற்பாடு உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய டிரான்ஸ்மிஷனை நீங்க பார்ப்பீங்க. இது கர்த்தரால் உண்டாகிறது. கரங்களை தட்டி நம்புற முழு வெள்ளத்தோடு. ஹalleluya. சோ நம்பர் 3, மூன்றாவதாக இந்த மோசைக்கு சோர்ந்து போறதற்கு என்ன ரீசன், இவ்வளவு சோர்ந்து போறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஆண்டவர் இவ்வளவு தூரம் கூப்பிட்டு, இவ்வளவு தூரம் சொல்லி, இவ்வளவு தூரம் தட்டி கொடுத்து, இத்தனை சொப்பனத்தை காமிச்சு, அவனுடைய கையை மடியில போடுறா அப்படின்றாரு. மடியில போடுறான், உள்ள போடும்போது நல்ல கையா போடுறான், வெளியில போடும்போது குஷ்டரோகமான கையா வாருது. அவன் பயப்படுறான். சரி, திரும்பி கையை போடுறான் அப்படின்றாரு. திரும்பி மடியில கையை போட்டு எடுத்தா அது பழையது மாதிரி ஆகுது. கோலை போடுன்றாரு, கோலை போட்டா பாம்பா மாறுது. அதனுடைய வாழை பிடிச்சிருன்றாரு, வாழை பிடிச்சா திரும்ப கோலா மாறுது. இப்படியே ஆண்டவர் வந்து அவனை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கிறாரு, தட்டி கொடுத்துட்டே இருக்கிறாரு. இல்லடா நான் இல்லை, அவங்க என்ன நம்ப மாட்டாங்க. அப்படியெல்லாம் இல்லை, அவங்க எப்படி என்ன நம்புவாங்க? நான் இந்த சூழ்நிலையில் உட்கார்ந்துருக்கிறேனே, நான் இந்த சிச்சுவேஷனில் உட்கார்ந்துருக்கிறேனே, நான் போய் அவங்கள்ட்ட சொன்னா அவங்க எப்படி நம்புவாங்க? இல்லை, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல். என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. ஆனால் இந்த மோசைக்கு முடியவே இல்லை. நான் எழும்ப மாட்டேன் ஆண்டவரே, நான் முடிஞ்சிட்டேன் ஆண்டவரே. ஆனால் நம்பர் 3, மூணாவது இவனுக்கு இருந்த சோர்வு என்ன அப்படின்னா, ஒரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கிறதையே தெரிந்து கொண்டு. நீங்க 24வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 11ஆம் அதிகாரம் 20. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கிறதையே தெரிந்து கொண்டான். சரி, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. மோசே தான் பெரியவனான காலத்தில் யாருடைய பிள்ளைன்னு நினைக்கிறதுக்கு விரும்பலையாமா, பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்று எண்ணப்படுவதை வெறுத்து. அப்படின்னா பெரிய இடத்துல உட்கார்ந்துருக்கிறான், பணக்கார வீட்டில் உட்கார்ந்துருக்கிறான், அவனுக்கு என்ன வேணாலும் கிடைக்கும், யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்வாங்க, அவன் நடந்தா 10 பேர் கூட நடப்பாங்க. ஆனா அந்த இடத்த அவன் என்ன பண்ணானாமா, வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலாம் தன்னுடைய ஜனங்களோட சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறதை. இவனுக்கு மனசு ஏன் கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏன் இவ்வளவு சோர்வு தெரியுமா? தேவனுக்காக இவ்வளவு வாழ்ந்தேனே, இவ்வளவு விட்டுட்டு வந்தேனே, என்னுடைய தாயின்னு சொல்ற அந்த பெரிய பணக்காரியை விட்டுட்டு வந்தேனே, உன்னதமான இடத்த நான் விட்டேனே, ஃப்ரெண்ட்ஸை நான் விட்டேனே,
இவ்வளோ பெரிய காரியத்தை விட்டுட்டு அந்த அனித்தியமான பாவ சந்தோஷத்தை வேண்டாம், எனக்கு துன்பம்னா கூட ஆண்டவரோட இருக்கிறது போதும்னு நினைச்சு வந்தேனே. ஆனா என்ன ஆண்டவர் ஏன் மறந்தாரு? என்ன ஆண்டவர் ஏன் விட்டு கொடுத்தாரு? அப்போ இருதயத்தில் சோர்வுக்கு காரணம் நான் செய்த நீதிக்கு பதில் கிடைக்கல, என்னுடைய பரிசுத்தத்திற்கு பதில் கிடைக்கல. இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய சோர்வுக்கு இது ஒரு காரணமாக கூட இருந்திருக்கலாம். நான் எல்லார போல இல்லை பாஸ்டர், காலேஜில் எல்லார போல இல்லை, ஸ்கூலில் எல்லார போல இல்லை. எனக்கு கிடைக்கிற நேரத்தில் நான் ஜெபம் பண்ணேன், முடிஞ்ச வரைக்கும் நான் பரிசுத்தமாக வாழ்ந்தேன். எத்தனையோ பேர் என்னென்னமோ செஞ்சாங்க, நான் எதுவும் செய்யலை. எத்தனையோ பேர் லவ் பண்ணாங்க, நான் அதை பண்ணலை. எத்தனையோ பேர் பேசினாங்க, நான் அதை பேசலை. ஆனால் அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்கல்ல. நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? என்னை ஏன் இப்படி கர்த்தர் நடத்துறாரு? எனக்கு ஏன் இப்படி கர்த்தர் அனுமதிச்சாரு? நான் பரிசுத்தமா வாழ்ந்ததனுடைய பரிசு இதுதானா? நான் நீதியா இருந்ததனுடைய பரிசு இதுதானா? நான் உலகத்தை வெறுத்த ஆண்டவரை நேசிதனுடைய பரிசு இதுதானா? நான் என்னுடைய குடும்பத்தை வெறுத்து, என்னுடைய சொந்தக்காரங்களை வெறுத்து, விக்கிரக ஆராதனையை வெறுத்து ஆண்டவரை தேடி வந்ததற்கு பதில் இதுதானா? அந்த பதில் கிடைக்காததுனால அவனுடைய இருதயத்தில் சோர்வு. ஆனாலும் நான் நம்புகிறேன், அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. உன் இளம் வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் கணக்கில் வைத்திருக்கிற கர்த்தர், வாலிப தம்பி கணக்கில் வைத்திருக்கிற கர்த்தர், வாலிப தங்கச்சி கணக்கில் வைத்திருக்கிற கர்த்தர். அம்மா, உங்க ஜெபத்தை கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறாரு, உங்க விசுவாசத்தை கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறாரு. நீங்க கர்த்தருடைய நாமத்திற்காய் காண்பித்த அந்த பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக மோசையை தேடி வந்தது உண்மையானால் உங்களை தேடி வருவார். இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே தேடி வருவார். சோர்ந்துவோ இருக்கிற உங்களுக்கு பலன் கொடுத்து, தட்டி கொடுத்து, நீ எனக்காக வாழ்ந்த வாழ்க்கைக்கு நான் ஒரு மகிமையை தருவேன் என்று கர்த்தர் நிச்சயம். ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தந்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். நம்பர் 3, மூணாவது, இந்த மோசைக்குள்ள இவ்வளவு சோர்வு வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் இவ்வளவு ஆண்டவரை தேடி, நான் இவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து, ஒருவேளை நீங்கள் கலந்து கொள்கிற முழங்கால் யுத்த ஜெபம் இது 5ஆவதான முழங்கால் யுத்த ஜெபமா இருக்கலாம். ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆனால் ஆண்டவர் ஏன் அமைதியா இருக்கிறார்? ஆண்டவர் ஏன் மௌனமா இருக்கிறார்? ஆண்டவர் பார்க்கலையா? எல்லாரும் சினிமா தியேட்டருக்கு போகும்போது நான் சர்ச்சுக்கு தானே பாஸ் வந்தேன். எல்லாரும் வீட்டில் உட்காந்துருக்கும் போது நான் ஆண்டவரை தேட தானே பாஸ் செஞ்சேன். எல்லாரும் வெறும் புத்தகத்தை எடுத்துட்டு போகும்போது நான் பைபிள் எல்லாம் எடுத்துட்டு போனேன். நான் நம்புறேன், யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, கர்த்தர் பார்க்கிறார். மோசே கர்த்தருக்காக வாண்பித்த பக்தி வைராக்கியத்தை ஆண்டவர் பார்த்தார். உங்களை கர்த்தர் பார்ப்பார். ஒரு நாள் நீங்கள் திடப்படுவீர்கள், ஒரு நாள் நீங்கள் பலப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நம்புறவங்க கரங்களை மேல உயர்த்தி, நன்றி ஆண்டவரே, இதுவரையிலையும் எனக்கு நன்மை செய்தவர் நீங்க தான் ஆண்டவரே. கண்டிப்பா நான் நம்புறேன், என் தேவன் எனக்காக ஏதாகிலும் ஒன்றை அவர் செய்வார். நிச்சயமாய் அவர் ஒரு நாள் என்னை மறக்க மாட்டார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். தேவன் கொடுத்த 2 நேர ஆகாரத்தினால சாகர வரைக்கும் பலமா எலியாவால ஓட முடியுமானால், தேவன் கொடுத்த ஒரு உற்சாகத்தினால மரணம் அடைகிற வரையிலும் தேவனுக்காக 20 லட்சம் பேரை மோசே நடத்த முடியுமானால், தேவன் கொடுக்கிற உற்சாகத்தினால மரித்து போன தன்னுடைய கணவனாரை, மாமனாரை எல்லாரையும் மறந்து இன்னொரு வாழ்க்கையை ரூத்தால் ஆரம்பிக்க முடியுமானால், இன்றைக்கு நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. எஸ், பிரைஸ். இப்பொழுது அந்த பலன் கட்டவிழ்க்கப்படட்டும். இப்போ நீங்க கொடுக்கிற இந்த பலன் எந்த யோர்தானா இருந்தாலும், ஜீசஸ், மலைகளை தாண்டி ஹல்லேலூயா. நம்பர் 4, 4ஆவதாக, இந்த மனுஷனுக்குள்ளே இருந்த இந்த சோர்வுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வாசிக்கலாம் ஒரு வசனத்தை, யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கூட வாசிக்கலாம். யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்படியே கர்த்தர்
ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்திலே பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். கவனிங்க, இந்த மோசைக்குள்ளே இருந்த சோர்வுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அவன் பெரியவன் கிடையாது, இன்னைக்கு ஒன்றும் இல்லாதவன், இன்னைக்கு சின்னவன், இன்னைக்கு மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறவன், இன்னைக்கு போற இடத்துல திருமணம் பண்ணினவன். ஆனா ஒரு காலத்தில் அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு சொன்னா, சகல ஜனங்களுடைய பார்வைக்கும் எப்படி இருந்தான் அம்மாமா சொல்லுங்க? அவனை ரொம்ப பெருசா பார்த்தாங்க, எல்லாரும் அவனை ரொம்ப பெருசா பார்த்தாங்க, அவனை ஒரு பெரிய லக்கி மேனா பார்த்தாங்க, ஒரு பெரிய ராட்சதனை போல பார்த்தாங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் தாண்டின மனிதனாய் பார்த்தார்கள். ஆனா இன்றைக்கு அவனுக்கு இருக்கிற நிலைமை எப்படி வாக்கப்பட்டானா, ஹீரோ மாதிரி இருந்த இந்த மனுஷன் இப்போ ஜீரோவா நின்றுட்டு இருக்கிறான். அதனாலதான் அவனுக்குள்ள என்ன வந்துச்சுன்னா, ஆனா கர்த்தர் யாரை தேடி வந்தார் அப்படின்னு சொன்னார், இல்ல உன்னை மறுபடியும் ஹீரோ வாக்குறதற்கு, மறுபடியும் உன் நிலையிலே உன்னை நிறுத்துவதற்கு, நீ எடுக்கப்பட்ட நிலைமையிலிருந்து உன்னை நிறுத்துவதற்கு, தள்ளப்பட்ட ஸ்தானத்தில் உன்னை மறுபடியும் கொண்டு போய் வைக்கிறதற்கு, முன்பு எப்படி உன்னை பெரியவனாய் பார்த்தார்களோ, பயப்படத்தக்கவனாய் பார்த்தார்களோ, அதே போல மறுபடியும் உன்னை பெரியவனா பார்ப்பாங்க. அதுக்கு உன்னை தட்டி கொடுக்கிறதுக்கு தான், உற்சாகப்படுத்துகிறதற்கு தான் ஆண்டவர் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் ஆணையிடுகிறார், சோர்ந்து போகிறவனுக்கு நான் பலன் தர போகிறேன். மோசையை போல எத்தனை பேர் இருந்த நிலைமையை இழந்தீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் உன்னை உற்சாகப்படுத்தி, மறுபடியும் உற்சாகப்படுத்தி பெரியவனாய் நிறுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. கடைசியாக நம்பர் 5, 2ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்கும் போது, அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். அடுத்த வசனம், அவன் மறுநாளிலே வெளியிலே போகும்போது எபிரேய மனுஷரில் 2 சண்டை பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினது யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே, காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று பயந்தான். நம்பர் 5, 5ஆவதாக இவனுக்குள்ளே இருந்த சோர்வுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நாள் வேதம் சொல்கிறது, அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறதை தெரிந்து கொண்ட இந்த மோசே இப்போ கோபம்னு ஒன்று வந்த உடனே அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம வேதம் சொல்கிறது, அங்கே இருந்த எகிப்தியரில் ஒருவனை அடித்து கொன்னு புதைச்சிட்டான். தன்னுடைய மாம்சத்தில் முயற்சி எடுத்துட்டான். அப்படின்னா இதுவரைக்கும் பரிசுத்தம் 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 பரிசுத்தம், ஆனா அவன் ஒரு பெரிய பாவத்திலே விழுந்துட்டான், தப்பு பண்ணிட்டான், கொலகாரன்ற பேரை வாங்கிட்டான். நல்லவேன்ற பேர் போயிடுச்சு, இப்போ கொலகாரன்ற பேர் வந்துச்சு. இப்போ அவனுக்குள்ள வந்திருக்கிற சோர்வுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் ஆண்டவருக்காக ஒன்றும் செய்ய முடியாது, நான் எழும்ப முடியாது, நான் பயன்பட முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் பாவியான மனுஷன், நான் பாவியான மனுஷன். இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேருடைய சோர்வுக்கு அதுவே காரணமாக இருக்கலாம். என்ன ஆண்டவர் பயன்படுத்துவாரா? என்ன ஆண்டவர் அந்த தண்டை பின்தொடர் சகலத்தையும் திருப்பி கொள்ளுவார் என்று என்னை பார்த்து சொல்லுவாரா? நான் அதை பெற்றுக்கொள்ளுவேனா? நான் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வேனா? எப்படி இல்லை, நான் ரொம்ப பாவியான ஒரு மனுஷன், எனக்குள்ள நிறைய தப்பு இருக்குது, நான் நிறைய தவறு செய்தவன், நான்லாம் அந்த இடத்துல நிற்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி உள்ளவன் அல்ல, எனக்கெல்லாம் கொஞ்சம் கூட தகுதியே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட தான் தகுதியே இல்லை, தான் ஒரு பெரிய பாவி, தான் ஒரு கொலகாரன் அப்படின்னு நினைச்சிட்டு வந்திருக்கிற அந்த மோசையை தேடி வந்த அதே தேவன் தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேடி வந்து சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணும்படியாக கர்த்தர் வந்திருக்கிறார். கரங்களை தட்டி முழு பலத்தோடு சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன். எல்லாருடைய கரங்களை உயர்த்தி, இயேசுவே இப்பொழுது இந்த வார்த்தை என் தலையின் மேல, தலையின் மேல, ஹல்லேலூயா,
ஹalleluya ஹalleluya. எரிந்து கொண்டிருக்கிற முட்செடியின் நடுவிலே பதில் கொடுத்த தேவன், அவனை 20 லட்சம் ஜனங்களுக்கு தலைவனாய் வைத்து அழகு பார்த்த தேவனுடைய மகிமை இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. கேளுங்க கேளுங்க. இப்பொழுது பலன் தருகிற கன்மலை, பலன் தருகிற கன்மலை, என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை பலப்படுத்துங்கப்பா. இப்போ அந்த சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை கர்த்தர் மாற்றி இப்போ பலப்படுத்த ஆரம்பிக்கிறாரு, பலப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. உங்க பிள்ளைய பலப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. சோர்வுகளை கர்த்தர் இப்பொழுது எடுத்து போட்டு உற்சாகத்தினால் கர்த்தர் நிரப்ப போறாரு. வல்லமை 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 வல்லமை. நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. அந்த வல்லமையை கேட்டு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எனக்கு பலப்படுத்தி எனக்கு பலத்தால் என்னை இடை கட்டுகிற ஒரு நல்ல தேவன், நல்ல தேவன், நல்ல தேவன். என் பாதைகள் எங்கும் தடை கற்கள் ஆனாலும், சூழ்நிலை எனக்கு சாதகமாய் இல்லாவிட்டாலும், என்னை அழைத்த தேவன் என்னை நடத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். உங்களை நிச்சயம் நடத்துவார். இந்த 7 நாட்கள் முழங்கால் யுத்த ஜெபம் முடியும் போது சோர்ந்து போகிற நீங்கள் பலன் அடைவீர்கள், பலன் அடைவீர்கள். இப்பொழுது எலியாவை பலப்படுத்தின அந்த மகிமை ஒவ்வொரு வரையும் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன், பெருக பண்ணுகிற தேவன். தகப்பனே, முழங்காலில் நின்று உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்போ இந்த நேரத்தில் யார் எந்த பிள்ளை சோர்ந்து போய் கிடக்கிறதோ, ஆண்டவரே எழும்ப முடியாம இருக்கிறாங்களோ, வெளி தோற்றத்தில் உற்சாகமாய் காண்பித்து எழும்ப முடியாம இருக்கிறார்களோ, அத்தனை பேர் மேலையும் இந்த வசனத்தினுடைய வல்லமை, உங்க ஆவியனுடைய வல்லமை கடந்து போய் ஒரு அற்புத மாற்றத்தை உண்டு பண்ணுகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் இப்பொழுது கொடுக்கிற பலன், நீர் இப்பொழுது கொடுக்கிற அந்த தைரியம், நீ இப்பொழுது கொடுக்கிற அந்த உற்சாகம் 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 வருஷம் அல்ல, இந்த உலகத்திலே ஜீவனோடு இருக்கிற வரைக்கிலும் இனி சோர்வு இல்லை, இனி சோர்வு இல்லை. சத்துரு சோர்வு படுத்த முடியாது, பலவீனம் சோர்வு படுத்த முடியாது. ஹalleluya. இந்த 5 காரியங்களும் சோர்வு படுத்த முடியாது. Thank you Jesus. மோசேய இவ்வளோ பெரிய சூழ்நிலையிலிருந்து அவனுக்கு பலன் கொடுத்து தட்டி கொடுத்து 20 லட்சம் ஜனங்களுக்கு தலைவனா மாத்துனீங்களே ஆண்டவரே, என் பிள்ளையை எழுப்புங்கப்பா, என் சகோதரனை எழுப்புங்கப்பா. அவங்க செய்கிற வேலையில் அவங்களுக்கு திருப்தி இல்லை, அவங்க சம்பாத்தியத்தில் அவங்களுக்கு திருப்தி இல்லை, அந்த ஊழியத்தில் அவங்களுக்கு திருப்தி இல்லை, அந்த விசுவாச வாழ்க்கையில் அவங்களுக்கு திருப்தி இல்லை. என்னமோ ஒரு பெரிய சோறு வந்து அவங்கள அழுத்திருச்சுப்பா, அப்படியே கட்டப்பட்டு கிடக்கிறது மாதிரி என் பிள்ளை கிடக்கிறாங்கப்பா, எழும்பவே முடியாத அளவுக்கு அப்படியே இருக்கிறாங்கப்பா. எந்த பக்கமும் தலை தூக்க முடியாதபடிக்கு பெரிய கட்டுக்குள்ள இருக்கிறது உனக்கு தெரியும்பா. ஆனா இப்போ நீங்க கொடுத்த வார்த்தை உண்மைதானே, உண்மைதானே. நீர் நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நீர் சோர்ந்து போவது இல்லை, நீ சோர்ந்து போவது இல்லை. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து, ஓ ஹalleluya, அந்த மகிமை உடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக ராஜா. அவங்க சோர்விலிருந்து தட்டி எழுப்புறதற்கு மோசேக்கு ஒரு அழைப்பை கொடுத்தீங்கல்ல, மோசேயை 1 நாள் வனாந்தரத்தில் தேடி வந்தீங்கல்ல. இன்றைக்கு ராத்திரி எந்த இடத்துல என் பிள்ளை இருந்தாலும் அந்த இடத்துல என் பிள்ளைய தேடி வாங்கப்பா, தேடி வாங்கப்பா. அவங்க கையிலே இருக்கிற சாதாரணமான அந்த கோல் அற்புதத்தின் கோலா மாறினது போல எங்க பிள்ளையினுடைய கையிலே இருக்கிற சாதாரணமான அந்த அபிஷேகம் விலையேற பெற்ற அபிஷேகமாய் மாறட்டும். சாதாரணமான அந்த வேலை பெரிய வேலையாய் மாறட்டும். சாதாரணமான அந்த திறமை பெரிய திறமையாய் மாறட்டும். இப்போ 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 பிரைஸ் அபதலர லபரதலர ரிபவரதலரத கினி அக்கினி அக்கினி இப்போ இப்போ அந்த கோல், அந்த அபிஷேகம், அந்த மகிமை, அந்த தாளந்து பல மடங்கு பல மடங்கு பல மடங்கு இப்போ மல்டிப்ளை ஆகட்டும், மல்டிப்ளை ஆகட்டும். ஸ்தோத்திரம். அதுக்கு உயிர் கொடுப்பீராக, அந்த தரிசனத்துக்கு உயிர் கொடுப்பீராக, அந்த செத்த இடத்திற்கு உயிர் கொடுப்பீராக.
அதலரம் தன மோரகதல. Thank you Jesus. எழும்பணும், நடக்கணும், ஓடணும், சுதந்தரிக்கணும். சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். Thank you Jesus. நீ சொன்ன அத்தனை நல் வார்த்தைகளும் எங்க பிள்ளைங்க தலை மேல நடந்ததற்காக நன்றி. இனி பிசாசு சோர்வுக்குரிய எது கொண்டு வந்தாலும் உடனே எங்க பிள்ளை அப்பாலை போ சாத்தான், இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். நான் பெரிய காரியத்திற்காக அழைக்கப்பட்ட பிள்ளை, நானே சோர்ந்து போய் படுக்க கூடாது. அந்த கணவனாருடைய வார்த்தையினால இனி சோர்ந்து போய் படுக்க கூடாதுப்பா. மனைவியினுடைய வார்த்தையினால சோர்ந்து போய் படுக்க கூடாதுப்பா. மேனேஜர் சுத்தி இருக்கிறவங்க வார்த்தையை கேட்டு என் பிள்ளை சோர்ந்து போகிற அந்த நிலைமை இனி வேண்டாம், இனி வேண்டாம், இனி வேண்டாம், இனி வேண்டாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வேலன் உண்டு. Thank you Jesus. இந்த 7 நாட்களும் நம்முடைய மகிமை எங்கே ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். ஆன்லைன் மூலமாய் எங்காங்கே எந்த இடத்துல இருந்தெல்லாம் இந்த சத்தம் யாருடைய காதுகளிலெல்லாம் தொனிக்கிறதோ அங்கெல்லாம் உங்க வல்லமை புறப்பட்டு போகட்டும்பா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதியும். உங்க பிள்ளைகள் எந்தெந்த ஜப குறிப்பை வைத்திருக்கிறார்களோ அந்த ஜப குறிப்புக்கு பதில் வரட்டும். இந்த 7 நாட்கள் ஜபம் முடியும் போது அந்த பதிலை நாங்க பார்க்கணும். ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், திருமண தடைகள் மாறணும், கடன் பிரச்சனை மாறணும், நிரந்தரமான வேலை வரணும், குடும்பத்துல சமாதானம் உண்டாகணும். கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். என்னுடைய திருச்சபைக்காய் உதவி செய்கிற, உழைக்கிற, ஆண்டவரே கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. எங்க திருச்சபையினுடைய இடத்திற்காக வாங்கப்பட்ட அந்த கடன் தொகை சீக்கிரமாய் ஆண்டவரை முடிவதற்கு ஆண்டவர் ஒரு உதவியை அனுப்புங்க. ஆண்டவரே, ஒரு உதவியை அனுப்புங்க. ஆண்டவரே, இந்த வருஷம் முடிகிறதற்குள்ள அதிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தரப்போகிறதற்காய் நன்றியப்பா. உங்க பிரசன்னம் தொடர்ந்து எங்களை நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.